வணக்கம் அன்பு நண்பர்களே. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுனா என்ன? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, இல்லை ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்குது, இல்லை சாதி ரீதியான இல்லை மத ரீதியான ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்து நம்ம ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டோன்னா அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தை பாரு, ராஜஸ்தானை பாரு, குஜராத்தை பாரு, மகாராஷ்டிராவை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு, இதைத்தான் சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவங்க 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இவங்களுடைய டெம்ப்ளேட் ஆன்சர் இதுதான். இதற்கு நீங்களே ஏகப்பட்ட உதாரணம் பார்த்துருப்பீங்க. லேட்டஸ்ட் உதாரணம் நேற்று திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஓட்டவாய் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் மீடியா என்ன கேட்குறாங்க? தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதே, அதை பற்றி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே குஜராத்தில் தான் போதைப்பொருள் அதிகமாக பிடிக்கிறாங்க, அது தெரியுமா? குஜராத் அந்த துறைமுகம் யாரோடது தெரியுமா? அதானியோடது. அதானிக்கு மோடிக்கு என்ன தொடர்புன்னு தெரியுமா? இந்தியாவிலேயே பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் போதைப்பொருள் அதிகமாக பிடிக்கிறாங்க. பாஜகவினர் தான் அதிகமாக போதைப்பொருளே கடத்துகிறாங்க அப்படின்னு ஒரே போடு முடிச்சிட்டார். அந்த மீடியாக்காரன் கேட்டது என்ன? தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி. தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதை விட்டுட்டு முட்டாள் மாதிரி மத்திய பிரதேசத்தை பாரு, குஜராத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு சொல்கிறது மட்டும்தான் இன்றைக்கி இந்த திமுக செஞ்சிட்ருக்கு. அந்த திமுகவுடைய ஐடிவிங்க ஆகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், எல்லாருக்குமே இந்த கொத்தடிமை வேலை தான். திமுகவை எவனெல்லாம் கேள்வி கேட்குறானெல்லாம் அவனெல்லாம் சங்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை உண்மையாக்கிட்டாங்க. இன்றைக்கி இந்த போதைப்பொருள் விவகாரத்தை பற்றி பாஜக மட்டும் கேள்வி கேட்கல, அதிமுகவும் கேள்வி கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சியும் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குற பாஜகக்காரன் வாயை அடைக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற? குஜராத்தை பாரு, உன் கட்சி ஆள்ற மாநிலத்தை பாரு அப்படின்னு நீ சொல்லி எங்கள் வாயை அடைக்கிற. அப்போ அதிமுகக்காரன் கேட்குறானே அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? நாம் தமிழர் கட்சி கேட்குறானே அவனுக்கு என்ன பதில் சொல்லுவ? இவனுக்கு பேசுறதுல ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கான்னு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? பதில் ஒன்று தான். போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தமிழகத்தில் வெடிச்சிருக்கு. தொடர்ந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுட்டே இருக்குது. அதில் மிக முக்கியமான நபர் திமுகவுடைய கட்சியில் பொறுப்பில் இருந்திருக்காரு. ப்ளஸ் முதல்வர் குடும்பம் வரைக்கும் நெருக்கமாக இருந்திருக்காரு. அமைச்சர்கள் எல்லாருமே அவருக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க. தமிழக டிஜிபியே அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காரு. சினிமா பிரபலங்கள் முழுக்க அவருக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க. இத்தனை நெட்வொர்க்கையும் வச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தானே இங்கே கேள்வி. நீங்கள் ஏன் அதை கண்டுக்கலை, நீங்கள் ஏன் அதை அனுமதிச்சிங்க அப்படிங்கிறது தானே கேள்வி. அதுக்கு குஜராத்தை பாரு அப்படின்னா குஜராத்து, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஸ்டேட்ஸ், சரிங்களா? அங்கே இந்த போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறது பல காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்திய அரசு, நான் சொல்கிறது பாஜக இல்லை, இந்திய அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அதை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் பியாண்ட் பாலிட்டிக்ஸ். இப்போ குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குஜராத்தில் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்குது, அவங்க இதை கண்காணிப்பாங்க. ப்ளஸ் நேவி இருக்குது, கப்பற்படை, அவங்களும் இதை கண்காணிப்பாங்க. கூடவே என்சிபி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இவங்க சொல்கிற குஜராத்தில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கிறதுக்காக இந்த நேவி, என்சிபி ப்ளஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இவங்க 3 பேருமே இணைந்து செயல்படுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக குஜராத் முத்ரா போர்ட்டில் தான் அதிகமாக போதைப்பொருள் கைப்பற்றப்படுது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். டெல்லியில் அதிகமாக போதைப்பொருள் கைப்பற்றப்படுதுன்னா என்ன அர்த்தம்? டெல்லி போலீஸ் செயல்படுதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 வருஷமா அப்படிங்கிறது தானே கேள்வி. இப்படி ஒருத்தன் உங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்திருக்கிறான், உங்கள் முதல்வர் பக்கத்துலேயே நின்றுருக்கிறான், அமைச்சர் பக்கத்துலேயே நின்றுருக்கிறான், உங்கள் முதல்வர் குடும்பத்திலேருந்து எல்லாரும் அவன் சினிமா விழாவில் போய் கலந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. குஜராத்தில் பிடிக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் பிடிக்கிறாங்க அப்படின்னா மோடியோடைய பையனோ இல்லை அமித்ஷாவுடைய பையனோ அவங்க இந்த போதைப்பொருள் கும்பலோட நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ கூட இந்த கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அங்கே இருக்கிறவங்க அரசியல் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுங்க, தமிழ்நாட்டு கல நிலவரத்தை பற்றி பேசுங்க. எதை கேட்டாலும் உடனே அங்கே பாரு, இங்கே பாரு, இதை பாரு, அதை பாருன்னு உடனே இந்த சன் டிவிக்கு இதே தான் வேலை. ஒரு நியூஸ் கார்டு தூக்கிட்டு வந்துடுவானுங்க. குஜராத்தில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு ஒரு ஃபோட்டோவோட. அது உண்மையிலேயே நடந்ததா, அது என்ன, எதனால் நடந்தது, அது என்ன சம்பவம், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் இவனுங்களுடைய நோக்கம் என்ன? குஜராத் ரொம்ப மோசமாக இருக்குது, உத்தரப்பிரதேசம் ரொம்ப மோசமாக இருக்குது, பீகார் ரொம்ப மோசமாக இருக்குது, ராஜஸ்தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் பாஜக ஆட்சி நடக்குது. மக்கள் மனசில் பாஜகவை பற்றின ஒரு பேட் இம்ப்ரெஷன், ஒரு மோசமான எண்ணத்தை விதைக்கிறதுக்காக இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதுவே வந்து தமிழ்நாட்டில் நடந்த வேங்கவேல் சம்பவத்தை பற்றி இவனுக்கு பேச மாட்டானுங்க, தமிழ்நாட்டில் நடந்த நாங்குநேரி சம்பவத்தை பற்றி இவனுக்கு பேச மாட்டானுங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தமிழ்நாட்டில் வன்கொடுமைகள் அதிகமாகிருக்கு அப்படின்னு புள்ளிவிவரம் சொல்லுது, அதை பற்றி இவனுக்கு பேச மாட்டானுங்க. கல்வியில் முன்னேறிய மாநிலம், மருத்துவத்தில் முன்னேறிய மாநிலம்னு எல்லாமே பேசுவானுங்க. கல்வியில் தமிழில் எழுத படிக்க தெரியாதவங்களே அதிகம்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை பற்றி பேச மாட்டானுங்க. மருத்துவத்தில் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து கவனக்குறைவால் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்குது, அதை பற்றி பேச மாட்டானுங்க. ஆனால் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு பார்த்தீர்களா திராவிட மாடல், இதுக்கு நாங்கள் தான் காரணம், ஸ்டிக்கர் அடிச்சிருவாங்க. சமீபத்தில் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து நீதிபதி ஆனாங்க, எல்லாருக்கும் தெரியும். உடனே முதல்வர் வரைக்கும் ட்வீட் போட்டாங்க. அப்போ நாங்குநேரி சம்பவத்துக்கு யார் ட்வீட் பண்ணணும்? வேங்கவேல் சம்பவத்துக்கு யார் ட்வீட் பண்ணணும்? அதோட குற்றவாளிகளை கூட கண்டுபிடிக்க முடியாத நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் முதலாளாக வரீங்க. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் நடந்துட்டு இருக்குது, தொடர்ச்சியாக வந்து போதைப் பொருளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இதை பற்றி பேசுங்கன்னா அப்போ வரமாட்டாங்க. ஆனால் குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தரப்பிரதேசத்தை பற்றி இங்கே பேசுவாங்க. மணிப்பூர்னா கேட்கவே வேண்டாம், முதல் ஆளாக அவங்க தான் பேசுவாங்க. அங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் தேவையே இல்லை. அதை செஞ்சால் என்ன குற்றம் வேணாலும் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான நிலைமை. எவனாக இருந்தாலும் அப்படி தான். இந்த அமீர் இவங்களையெல்லாம் பாருங்கள், இவனுங்கெல்லாம் வந்து யார் கூட கூட்டணி வச்சுட்டு இருந்திருக்காங்க, என்னவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனால் இவனுங்க கடந்த 5 வருஷத்தில் இவனுங்க பேசின பேச்சு எவ்வளவு பேசியிருக்கானுங்க, எவ்வளவு மோசமாக இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். அப்போ இவனை தான் நல்லவனாக பார்த்துட்டு இருந்தாங்க, இவனை தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன், இவன் தான் வந்து மதச்சார்பற்றாளர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இவனை இத்தனை நாளாக நல்லவன் சொன்னதுக்கான காரணம் என்ன? இவன் வந்து பாஜகவை எதிர்த்தான், அதனால் இவன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. எவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். பாஜகவை எதிர்த்தா நீங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணலாம், எவனும் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை இங்கே விதைச்சிருக்கானுங்க. அது வந்து திமுக காரணங்களுக்கே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் குஜராத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாருன்னு இதையே சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து ஒன்றிய அரசு இதை செய்கிறது, நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம். ஒன்றுமே வேண்டாங்க, இந்த பட்ஜெட்டை எடுத்து பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட்டை படிக்கிறது வந்து தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை படிக்கிறாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒன்றிய அரசு இப்படி தான் இருக்குது, ஆனால் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு அந்த கம்பாரிசனை சொல்லிகிட்டே வராங்க. எதுக்கு வந்து நீ கம்பாரிசன் பண்ணுற? அவங்க இந்தியா முழுவதும் ஆண்டுட்ருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடும் சேர்த்து தான் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் முன்னேறிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், ஹரியானா இந்த மாதிரி முன்னேறிய மாநிலங்களும் இருக்குது, மிக மிக பின்தங்கிய மாநிலங்களும் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்குறாங்க. இங்கே வந்து ஜிஎஸ்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே ஜிஎஸ்டியே இருக்காது. அது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்குறாங்க அவங்க. அப்படி இருக்கிற போது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து குட் கவர்னன்ஸ் கொடுத்துருக்கோம், ஒன்றிய அரசு பேட் கவர்னன்ஸ்ன்னு எப்படி கம்பேர் பண்ணுவ நீ? ஒரு மாநில அரசையும் மத்திய அரசையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான முட்டாள்தனம் ஏதாவது பண்ண முடியுமா? ஆனால் அந்த முட்டாள்தனத்தை இந்த பட்ஜெட் கொடுத்துறதுல இந்த திமுக அரசு பண்ணியிருக்காங்க. ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்களுடைய பதில்கள் எல்லாமே பாஜகவை நோக்கி மட்டும்தான் இருக்குது. அதிமுகன்னு ஒரு எதிர்க்கட்சி இருக்குது, அவங்களும் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இவங்க எந்த பதிலும் சொல்கிறதே இல்லை. நாட்டில் என்ன நடந்தாலும் நீ வந்து குஜராத்தை பாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறவன் அத்தனை பேரையும் சங்கியாக மாற்றிட்டே இருக்கிறாங்க. திமுகவை எவன்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவன்லாம் சங்கி அப்படின்னு ஒரு வகையில் இவனுங்கெல்லாம் சொல்லியே நம்ம வந்து சங்கி ஆகிட்டோம். ஸோ அது ஒரு வகையில் வந்து பாஜகவுக்கு ப்ளஸ் தான். ஏன்னா பாஜகவை வளர்த்து விடுறதே திமுக தான். அதற்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம். நன்றி.